Give the meaning of the following phrasal verbs and frame sentences using them. Phrasal verbனா என்ன அப்படின்னா ஒரு வேர்போட ஒரு ப்ரப்போசிஷனை சேர்க்கும்போது கிடைக்கிறது தான் phrasal verb. இந்த வேர்போட மீனிங் ஒன்று இருக்கும், அந்த ப்ரப்போசிஷனோட மீனிங் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் சம்மந்தமில்லாத இன்னொரு மீனிங் தர்ற ஒரு காம்பினேஷன் தான் இஸ் கால்டு phrasal verb. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுனா வேறு அர்த்தம், ஆஃப்னா வேறு அர்த்தம், கட் ஆஃப்னு போட்டால் வேறு கம்ப்ளீட்லி வேறு அர்த்தம். இந்த கட்டுக்கும் ஆஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. திஸ் இஸ் கால்டு phrasal verb. இப்போ மொத்தம் 9 கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப், கம் அப்பான், புட் அவுட், ட்ரா அப், பாஸ் அவுட், டேக் ஆஃப், டேர்ன் அவே, ஸ்டாண்ட் பை அண்ட் பேங்க் ஆன். இப்போ ஒன்று மீனிங் கொடுக்க போகிறோம். மீனிங் கொடுத்துட்டு அதுக்குரிய எக்ஸாம்பிள் தரப்போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் உடனடியாக எங்கேயாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, எஸ்பெஷலி ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று கட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கட் ஆஃபுக்கு பல மீனிங்கள் இருக்குது. இதில் நம்ம ஒன்று இம்பார்ட்டன்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். என்ன? டு இன்டரப்ட் சம்படி வைல் டாக்கிங் பை பிரேக்கிங் த கனெக்ஷன். ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது கனெக்ஷனை கட் பண்ணி பேச்சை கட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் கட் ஆஃப். இப்போ தே வேர் கட் ஆஃப் இன் த மிடில் ஆஃப் த கான்வர்சேஷன். ரெண்டு பேரும் வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு கனெக்ஷன் கட் ஆயிருச்சு, அதனால் ரெண்டு பேச முடியல, கான்வர்சேஷனை தொடங்க முடியல, அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட் ஆஃப் அப்படின்னு போடுறோம். இப்போ ஒரு ஆள் இருக்கான், 10 பேர் சேர்ந்து ஒன்றா போகிறோம், அப்போ வந்துக்கிட்டு ஒருத்தனை வெட்டி விட்டு போகிறதில்ல, அந்த வெட்டி விட்டு போகிறதும் கட் ஆஃப் தான். வி கட் ஆஃப் ஹிம், ரைட்? நாங்கள் ட்ரிப் போகும்போது அவனை வெட்டி விட்டு போயிட்டோம், அவனை விட்டுட்டு போயிட்டோங்கிற மீனிங் அதான் வரும். இந்த இடத்துல நீங்கள் ஏன் இதை நான் போட்டிருக்கேன் இந்த ஃபோன்னா, இது நீங்கள் நிறைய பேருக்கு நடக்கும், அதனால தான் சொல்கிறேன் நான். தே வேர் கட் ஆஃப் இன் த மிடில் ஆஃப் த கான்வர்சேஷன். அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலேயே ரெண்டு பேரும் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கட் ஆயிடுச்சு தான் இது. கட் ஆஃப், OFF. டு கம் ஆன் அண்ட் கம் அப்பான் சம்படி. இது கம் அப்பான்னு கொடுத்தாங்க. நான் கம் ஆன் சம்படினாலும் கம் அப்பான் சம்படினாலும் கம் ஆன் சம்திங்னாலும் கம் அப்பான் சம்திங்னாலும் எல்லாம் ஒன்று தான். டு மீட் ஆர் ஃபைண்ட் சம் ஒன் பை சான்ஸ். ஒருத்தரை இல்லைனா ஒரு பொருளை பார்க்கறது, திடீர்னு பார்க்கறது அப்படிங்கிறது தான் இஸ் கால்டு கம் அப்பான். ஐ கேம் அப்பான் ஹிம் இன் த நியூ டெல்லி ஏர்போர்ட். ரொம்ப நாள் அவனை பார்க்கவே இல்லை, திடீர்னு ஏர்போர்ட்டில் போய் அவனை பார்க்கணும்னு பிளான் பண்ணவே இல்லை, ஆனால் ஏர்போர்ட்டில் அவனை மீட் பண்ணேன்னு சொன்னால் அதான் இது ஐ கேம் அப்பான் ஹிம் இன் த டெல்லி ஏர்போர்ட். ஐ கேம் அப்பான் ஹர் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ். மேரேஜ் போயிருந்தேன், அப்போ திடீர்னு அவளை பார்த்தேன், அந்த திடீர்னு அவளை பார்த்தா தான் வந்துட்டு கம் அப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஓகே. நம்பர் 3, புட் அவுட். புட் அவுட்னா டு பி அப்செட், அதாவது மனசு உடஞ்சு போயிடுறது, எரிச்சல் ஆயிடுறது, டென்ஷன் ஆயிடுறது, தான் அப்செட் அப்படின்னு சொல்கிறோம். சம்பத் லுக்டு ரியலி புட் அவுட். சம்பத்தை பார்த்தா ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் போல இருக்கே அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த புட் அவுட். புட் அவுட்னா அப்செட் ஆயிடுறது, டென்ஷன் ஆயிடுறது, ரிசல்ட்டை பார்த்து டென்ஷன் ஆயிடுறது, இல்லை பணம் இல்லைன்னு டென்ஷன் ஆயிடுறது, இல்லை ஒருத்தர் நம்மளை பாராட்டலைன்னு, அதான் தட் இஸ் கால்ட் புட் அவுட் அப்படிங்கிறோம். நம்பர் 4, ட்ராப். ட்ராப் அப்படின்னா அரைவ்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸ், வந்து நின்னது அப்படிங்கிறது தான் வந்து ட்ராப். எ ஸ்மால் கார் ட்ரூ அப் 10 minutes பேக். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன காரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு, அதான் ட்ராப். ட்ராப்னா மூவ் ஆகி வந்து அந்த இடத்துல நிற்கிறது இஸ் கால்டு ட்ராப். பாஸ் அவுட். பாஸ் அவுட்னா டு ஃபெயிண்ட் ஆர் பிகம் அன்கான்சியஸ், நினைவிழந்து போகிறத தான் பாஸ் அவுட்னா. இந்த பாஸ்னாக்க நீங்கள் செத்து போயிட்டான்னு நினச்சிக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாஸ் அவுட் நிறைய ஹி பாஸ்ட் அவுட் அப்படின்னாக்க போய் செத்து போயிட்டான் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து அவன் மயக்கம் போட்டான், தண்ணியை போட்டு அன்கான்சியஸ் ஆகிட்டான், இதை தான் வந்துட்டு பாஸ் அவுட். ஹி பாஸ்ட் அவுட் ஆஃப்டர் த ரேஸ். ரேஸில் ஓடி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அதான் பாஸ்ட் அவுட். ஹீ ட்ராங்க் அ லாட் அண்ட் பாஸ்ட் அவுட். அவன் நிறைய தண்ணியை போட்டு நேற்றுக்கு நைட்டு நினைவிழந்து போயிட்டான், அதுவும் பாஸ் அவுட். ஸோ உடம்பு சரியில்லாமல் மயக்கம் போகிறதுனாலும் சரி, இல்லை ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு மயக்கம் போகிறதுனாலும் சரி, இல்லை பயத்தில் எல்லாமே பாஸ்ட் அவுட். ஓகேயா? டேக் ஆஃப். டேக் ஆஃப்னா டு லீவ் த கிரவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ளை, ரைட்? இன்னொன்று அண்ட்ரெஸ்ஸுங்கிற மீனிங்கும் டேக் ஆஃப் தான். டேக் ஆஃப் யுவர் ஷர்ட்னா உன் ட்ரெஸ்ஸை கழட்டு, சட்டையை கழட்டு அப்படின்னு அர்த்தம். டேக் ஆஃப். therefore to leave the ground and start fly. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சட்டையை எடுத்துருங்க, கழட்டிட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் அப்படி படுக்க வைப்பாங்க இல்லையா, அது வந்து டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் அப்படிங்கிறது. இங்கே வந்து டேக் ஆஃப்னா வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டு தரையிலேருந்து கிளம்புறது, அந்த கிளம்புறதை தான் நம்ம வந்துட்டு டேக் ஆஃப்னோம். டு லீவ் த கிரவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் டு ஃப்ளை, கிரவுண்ட்லேருந்து கிளம்பி ஃப்ளை. தெரியுதானே உங்களுக்கு? இந்த ஃப்ளைட் டேக்ஸ் ஆஃப் அட் 10 AM. இந்த ஃப்ளைட் வந்துட்டு 10 மணிக்கு தரையை விட்டு மேலே கிளம்பும், அதான் வந்துட்டு டேக் ஆஃப். ஓகே. 7th one, டேர்ன் அவே. அப்படின்னா டேர்ன் அவேனா டு ரெஃப்யூஸ் என்ட்ரி, அவர் வந்து உள்ளாரம் திருப்பி அனுப்புறது. டேர்ன் அவேனா திருப்பி அனுப்புறது, தான் டேர்ன் அவுட். ஜோஸ் வாஸ் டேர்ன்ட் அவே ஃப்ரம் த தியேட்டர் as he had lost his ticket.
ஜோஸ் வந்து டிக்கெட்டை தொலைச்சினதுனால என்ட்ரன்ஸில் போகும்போது உள்ளாழ்வார்னு திருப்பி அனுப்பிட்டாங்க வீட்டை விட்டு. டேர்ன்ட் அவே, ரைட்? ஓகே. ஸ்டாண்ட் பை. ஸ்டாண்ட் பைனா நோயிங் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ் பட் டஸ் நாட் ஆக்ட். தப்புன்னு அவனை பொறுத்து தேவையில்லாமல் ஒருத்தன் அடிக்கிறான்னு தெரியுது, இருந்தாலும் நிறுத்துறதில்ல. ஒரு ரோட்டில் போட்டு ஒரு ஒய்ஃபை வந்து ஒருத்தன் தண்ணியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் நம்ம போய் அது நிறுத்துறதில்ல. தட்ஸ் கால் ஸ்டாண்ட் பை. தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சும் கம்முன்னு நிற்கிறதுலே அதான் ஸ்டாண்ட் பை. when the poor man was beaten, அந்த ஏழை மனுஷனை அடிக்கப்பட்ட போது ஹரி ஜஸ்ட் ஸ்டுட் பை. ஹரி அதை பார்த்துக்கிட்டு சும்மா நின்னா அப்படிங்கிறது தான் ஸ்டுட் பை. how can you stand by How can you stand by when that shop owner cheats the small girl? ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு ஒரு கடைக்காரன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு எப்படி உன்னால் சும்மா இருக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது. How can I stand by my son boy spoils himself? நீ பையன் வந்துட்டு கெட்டு குடிச்சு வராத பார்த்துக்கிட்டு எப்படி நான் சும்மா இருக்கிறது? அதான் வந்து ஸ்டாண்ட் பை. பேங்க் ஆன் அப்படின்னா, பேங்க்னா பேங்க் இல்லை, பேங்க் ஆன் அப்படின்னா ரிலை ஆன், ஒருத்தரை நம்புறது, அவரை சார்ந்து இருக்கிறது, நம்பிக்கையோடு அது இதனால தான் நடக்கும்னு நினைக்கிறது. ஐ பேங்க் ஆன் யுவர் ஹெல்ப். நான் வந்து உன்னுடைய உதவியைத்தான் நம்பி வாழ்க்கையை வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் கடன் கட்ட வேண்டியிருக்குது, நாளைக்கு நீ கொடுத்தா தான் கட்டணும், ஒன்னேன்னு தான் நம்பி இருக்கிறேன் சொன்னால் அதான் ஐ பேங்க் ஆன் யுவர் ஹெல்ப், உன்னுடைய உதவியை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. 9 ஃப்ரேசல் வெர்ப். 9 ஃப்ரேசல் வெர்பை நீங்கள் ஃப்ரேசல் வெர்பை யூஸ் பண்ணுறது இங்கிலீஷில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெப் கூட போகிறீங்கன்னு அர்த்தம். சொல்லப்போனால் 60 மார்க் வாங்குகிறோம் இங்கிலீஷில் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃப்ரேசல் வெர்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நேரடியாக 70 மார்க் வாங்குறதுக்கு சமம். 60 மார்க் இங்கிலீஷ்க்கு நீங்கள் பேசுகிறதுக்கும் 70 மார்க் இங்கிலீஷ்குள்ளே டிஃபரன்ஸ் பேசுகிறதுக்கும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் ஃப்ரேசல் வெர்ப். இடியம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நேராக 80க்கு போயிடலாம், அவ்வளோதான். ஓகேயா? அடுத்தது பார்ப்போமா. Read the list of words formed by adding suffixes. இவங்க வந்துட்டு ஒரு 6 கொடுத்துருக்காங்க. frequently, satisfaction, willingness, comfortable, resemblance and nobility. ஸோ இந்த 6ல் முதல்ல ஃப்ரீக்வெண்ட்டுங்கிறது வார்த்தை, லீங்கிறது சஃபிக்ஸ். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஷன் எல்லோ கலரில் கொடுத்துருக்குறேன். வில்லிங்னஸ் நெஸ், கம்ஃபர்டபுள் அபிள், ரிசம்பிளன்ஸ் அண்ட் நொபிலிட்டி டி. ஸோ இது 6 கொடுத்துருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், ஒன்றுக்கு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்லி, சடன்லி, ஈஸிலி. சாட்டிஸ்ஃபேக்ஷன், அட்ராக்ஷன், examination. Willingness, darkness, goodness. Comfortable, capable, preferable. Resemblance, acceptance, guidance. Nobility, responsibility, connectivity. ஓகேயா? இது இப்படி வாசிட்டு இருந்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் நீங்கள் எக்ஸாமில் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேயா? அடுத்தது போமா. வேர்டு கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபார் 8 வார்த்தை கொடுத்துருக்காங்க. 8 வார்த்தையில் ஒரு வார்த்தைக்கு ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேஷண்ட், இம்பேஷண்ட், பேஷண்ட்லி. ஸோ இம்முங்கிறது ப்ரிஃபிக்ஸு, லீங்கிறது சஃபிக்ஸு. இந்த மாதிரி ஆனருக்கு, ரெஸ்பெக்டுக்கு, மேனேஜுக்கு, ஃபர்டைலுக்கு, டிஃபரண்ட்டுக்கு, ஃப்ரெண்டுக்கு அண்டு ஒபேக்கு இதை நீங்கள் போடணும். முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க, ஒரு சஃபிக்ஸ் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 கூட இருக்கலாம், 3 இருக்கலாம். நீங்கள் 1 போடுங்க போதும். ஆனால் போடும்போதே இதுவும் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே? யூஸ்வலாக வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு 1 தான் வழக்கமாக இருக்கும். சஃபிக்ஸ் வந்து நிறைய மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 தான் நான் சொல்ல, 1 தான் இருக்கும் வழக்கமானு சொன்னேன். ஓகே, பண்ணிட்டீங்களா? செக் பண்ணுவோமா? ஓகே. பேஷண்ட், இம்பேஷண்ட், பேஷண்ட்லி. ஆனர், டிஸானர், ஆனரபிள். ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்டபிள். மேனேஜ், மிஸ்மேனேஜ், மேனேஜபிள். மேனேஜ்மெண்ட்டும் சொல்லலாம் தானே? மேனேஜபிள். ஃபர்டைல், இன்ஃபர்டைல், ஃபர்டிலிட்டி. Different, indifferent, differently. Friend, befriend, friendly. Obey, disobey. இந்த ஒபேக்கு என்னமாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசா. ஒபீடியன்ட் தான் இருக்குது, ஒபேயன்ஸ்னா